மாணவர்களே, அன்பான வணக்கம். 12ஆம் வகுப்பிற்கு பின் என்ன படிக்கலாம்? இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நான் உங்கள் ராஜா சார். ஆஃப்டர் +2 என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். துணை மருத்துவ படிப்புகள் படிக்கலாமா? கண்டிப்பாக படிக்கலாமே. அதாவது பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதில் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது? நிறைய விதமான கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்ளைட் சைக்காலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, இப்படின்னு எத்தனையோ விதமான கோர்சஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன தாங்க அது? நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, சரி. என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா? குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். +2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி இந்த பாடங்கள்லாம் படித்த மாணவர்கள் இந்த கோர்சஸ் வந்து படிக்க முடியுங்க. சரி, என்னென்ன கோர்சஸ் இருக்குது? பிஎஸ்சி ரீனல் அண்ட் டயாலிசிஸ், பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி, லேப் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி பப்ளிக் ஹெல்த், பிஎஸ்சி ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி, பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி. அடடா, பிஎஸ்சியில் இவ்வளோ கோர்சஸ் இருக்கா? பேராமெடிக்கலில் இவ்வளோ கோர்சஸ் இருக்கா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறது தெரியுதுங்க. சரி, அப்போ அது சம்மந்தமாக எல்லாமே ஒரு வரி செய்தி இல்லைனா ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா? சரிங்க. இப்போ பிஎஸ்சி ரீனல் அண்ட் டயாலிசிஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது என்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெக்னீஷியன் கோர்ஸ் தான். இந்த டயாலிசிஸ்லாம் பண்ணுறாங்களே, நீரிழிவு சிகிச்சை, இந்த டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு டயாலிசிஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சிகிச்சைக்கான ஒரு படிப்பு முறை தான் இது. சரி, அந்த பிஎஸ்சி படித்தவங்க அந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் வந்து மேற்கொள்ள முடியும். அதாவது மருத்துவர்களுடைய வழிகாட்டுதல் படி அந்த சிகிச்சைகள்லாம் இவங்க வந்து செய்ய முடியும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படின்னு ஒரு கோர்ஸ். இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம் மற்றும் நுரையீரல் தொடர்பான அந்த சிகிச்சைகள்லாம் செய்யக்கூடிய இடங்களில், மருத்துவமனைகளில் இவங்களும் வந்து பணியாற்ற முடியும். சரிங்களா? அடுத்தபடியாக பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்போது இந்த கதிர் இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம், அதை சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதை போன் ஸ்கேன் எடுக்கிறாங்க, மேமோகிராஃபி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மிஷின்ஸ்லாம் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த இயக்குவதற்கான அந்த டெக்னீஷியன்ஸ், அந்த டெக்னிக்கல் கோர்ஸ் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது எக்ஸ்ரேவோ இல்லை ஸ்கேன் இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி. இது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும். ஏன்னா நம்ம கூட பார்த்துருப்போம், நிறைய பேர் எடுத்திருப்போம் கண்டிப்பாக எக்ஸ்ரே, ஸ்கேன் இதெல்லாம். அதுக்கான படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு தாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, அதாவது கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. அதாவது இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிவில் வந்து இவர்கள் வந்து பணியாற்ற முடியும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி, புற்றுநோய்க்கான அந்த சிகிச்சைகள்லாம் இருக்கும்ல, அந்த சிகிச்சை முறைகளில் அந்த ரேடியேஷன் கொடுக்கறது அதெல்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ் வித் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்ற அந்த பிரிவில், அந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் இவங்க வந்து பணியாற்ற முடியுங்க. அடுத்த கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. எல்லாருமே இந்த இரத்த பரிசோதனை நிலையம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த லேப்லாம் வச்சுருப்பாங்கள்ல, பிளட் டெஸ்டிங், அந்த லேப்லாம், அந்த மாதிரி லேப் வந்து இவங்க சொந்தமாக வைக்கலாம். இல்லை அதற்கான இடங்களில், மருத்துவமனைகள்லாம் இவங்க வந்து பணியாற்ற முடியும். இரத்த பரிசோதனை, டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் யூஸிங் கிளினிக்கல் லெபார்ட்டரி டெஸ்டஸ். சரி, புரியுதுங்களா? அந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் என்னென்னா ரத்தம் இருக்கலாம், இல்லை பிளட்டு, யூரின், இது மாதிரிலாம்
நிறைய டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி டெஸ்டிங் சென்டர் வந்து இவங்க வந்து வைத்துக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். அதாவது ஃபுட் பீப்புள் சயின்ஸ் அண்ட் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களை வந்து உணவியல் வல்லுனர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உணவியல் வல்லுனர், நிறைய உணவு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. நோய்க்கு தகுந்த உணவளித்தல் வந்து இவர்களுடைய வேலையாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, அதாவது அவசர கால சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட் அதில் வந்து பணியாற்றுவாங்க. அதாவது எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து டாக்டர்ஸுடைய அறிவுரைப்படி இவங்க வந்து கொடுக்கக்கூடியவங்க. இதுக்கு அடுத்தபடியாக பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், அதாவது இந்த மருத்துவ ஆவணம், அதாவது ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட். இப்போ ஒரு மருத்துவமனையிலேருந்து ஒருத்தர் வந்து நலம் பெற்று வெளியே வரார் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பெரிய ரெக்கார்ட் வந்து டைப் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கூட வந்து ஒரு பெரிய ஃபைல் வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. இது வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. ஓகேங்களா. அடுத்து என்ன பாடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்டு அனஸ்தீசியா டெக்னாலஜி, அறுவை சிகிச்சை அரங்கு, மயக்க மருந்து கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி அந்த அறுவை சிகிச்சை அரங்கில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பணியாற்றக்கூடியவர்கள். அடுத்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மக்கள் நல்வாழ்வு, பொதுமக்களுடைய நலவாழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனிநபர், அதே போல் குடும்பங்கள், சமுதாயம் ஆரோக்கியமாக எப்படி வாழ முடியும், நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வளர்த்து கொள்ள முடியும் என்பது போன்ற விஷயங்கள்லாம் இவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்த பாடப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு. ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல இவங்க வந்து பணியாற்ற முடியும். மாணவர்களே, அடுத்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறீங்களா? பிஎஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி. இப்போ நம்ம சைக்காலஜி அப்படின்னாவே ஒரு உளவியல் அப்படின்னு தெரியும் நமக்கு. மருத்துவ உளவியல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து என்ன மாதிரியான மனோநிலையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்ன, எதனால் வந்து இவர்களுக்கு வந்து இந்த நோய் வந்தது, அசஸ்மெண்ட் பண்ணுறது, டயக்னிசிஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதற்கான வழிகாட்டுவது, உளவியல் ரீதியான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய ஒரு பாடம் தான் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம்ங்க. அடுத்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்ம செவி புலன் குறைபாடு, பேச்சு திறன் சிகிச்சை, ஸ்டடி ஆஃப் ஹியரிங், பேலன்ஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் ரிலேட்டட் டு ஹியரிங், ஸ்பீச், இது போன்ற பாடங்களை எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் பிஎஸ்சி ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் தெரப்பி. அன்பான மாணவர்களே, எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றிய ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நான் உங்கள் ராஜா சார். இது உங்களின் கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி. ஓகேங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விங்ஸ் டு வின்.